ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 13வது நாள். அது மட்டும் இல்லாமல் மகா கந்த சஷ்டி திருவிழாவோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பார்த்திங்கன்னா முருகருக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால காலையில் 3:30க்குலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டு 5 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா முருகரை வீட்டுக்கு அழைச்சி மணப்பலகையில் அமர்த்தியாச்சு. முருகருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கோண கோலம் போட்டுட்டு முதல் நாள் முதல் எழுத்தில் ஏற்றியாச்சு. நெய் விளக்கு ஏற்றிருந்தோம். நேத்திக்கே பார்த்திங்கன்னா கடை வீதிக்கெலாம் போயிட்டு முருகருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஏற்றுறதுக்காக 6 விளக்கு வாங்கிட்டு அப்புறம் பூ மாலை அதுக்கப்புறமா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம தினமுமே முருகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்கன்னா பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கலசை வைக்கிற பழக்கம் இல்லை. அதனால முருகரோட படத்தை வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம். காப்பு பார்த்திங்கன்னா வீட்டிலே கட்டிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் பூசாரி சொல்லியிருந்தாங்க, கோவிலில் பார்த்திங்கன்னா கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால முருகர் சன்னிதானத்துக்கு முன்னாடி கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி கோவிலுக்கு போயிருந்தோம். முருகனுக்கு பார்த்திங்கன்னா காப்பு கட்டி விட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கட்டி விட்டுருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோலேயே சொன்ன மாதிரி முருகருக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகமும் பண்ணியாச்சு. அதே மாதிரி 6 தடவை கந்த சஷ்டி கவசமும் படித்தாச்சு. அதுக்கப்புறம் வேல்மாறல் திருப்புகழ் இது எல்லாமே படிச்சிருந்தோம். 6 மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை முருகனுக்கான பூஜை ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.